வணக்கம். மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை என் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன். இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட ஃபைபர் போட்டு எல்லா வலையும் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி கோலா மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த கோலா மீனை எப்படி பிடிக்கிறோம், கோலா மீன் பிடிக்கும் போது என்னென்ன வேலைகள்லாம் பார்ப்போம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கோலா மீன் பிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 11 மணி, நைட்டு 11 மணிக்கு போட் எடுத்து விடியிற வரையும் கடலில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போங்க. இப்போ நல்லா விடிஞ்சு வந்ததுனால போட்டில் ஆளுங்களை எல்லாத்தையுமே தூங்கிட்டு இருந்தவங்களை எல்லாத்தையுமே எழுப்பி விட்டு வலை இறக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். வலை இறக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோலா மீனை பொறுத்த வரையும் கடலுக்கு மேலே ஒரு கோலா மீனாக பறக்குங்க. அந்த பறக்கும் போது கூடிவான்னு ஒரு விதமாக சொல்லிக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக போய்கிட்டே இருப்போம். 2-3 மீன் ஒன்றா பாய ஆரம்பிச்சிருச்சு, ஒன்றா பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வலை இறக்கிறதுக்கு ரெடி பண்ணணுங்க. இப்போ நாங்கள் போய்கிட்டே இருக்கும்போது நல்லா விடிஞ்சு வந்ததும் மீன் அதை மாதிரி பறக்க ஆரம்பிச்சிச்சு, பாய ஆரம்பிச்சிச்சிங்க. அதை பார்த்துட்டு நம்மளும் வலை இறக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இந்த கோலா வலையை பொறுத்த வரையும் இப்போ நம்ம இறக்கிட்டு போகிற மாதிரி வலையை வளைச்சி இறக்கி போடணும். கோலா மீன் அந்த வளைச்சி இறக்குற இடத்துல தாங்க மீன் நல்லா எடுக்கும் அப்படின்னுங்கிறதுக்காக எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த மெத்தடை பயன்படுத்தி கோலா வலையை நல்லா வளைச்சி இறக்குறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் நினச்சி வந்தது கடலில் காற்று கம்மியாக இருக்கும் அப்படின்னுங்கிற மாதிரி. ஆனால் இங்கே பார்த்தா காற்று 30லேருந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் கிட்டத்தட்ட ஒரு மினி புயல், சின்ன புயல் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப மோசமாகவே இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, காற்றை சமாளித்து மீன் பிடிக்கணும் அப்படின்னுங்கிறதுக்காக வலையை வளைச்சி நாங்களும் இறக்கிக்கிட்டே இருக்கோம். இதில் மெயினாக வலையை வளைச்சி இறக்குறதுல ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னா, இந்த இன்ஜின் பிடிக்கிறவங்களுக்கு அந்த வலையை வளைச்சி இறக்கும் போது அந்த வலையில் அந்த ப்ரொப்பலர் சுத்தாமல் ரொம்ப உஷாராகவே வரணும். அதுதாங்க இதில் ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று, கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் வலை இறக்குற இந்த போராட்டத்தில் இந்த வலை இறக்கும் போது கையெல்லாம் அப்படியே கடுத்து போயிடுங்க, அந்தளவுக்கு இருக்கும். வலையெல்லாம் கடலில் இந்த மாதிரி வளைச்சி இறக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னுங்கிறத நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியுங்க. இப்போ நம்ம 3 கொடுவலையில் வலை எடுத்துகிட்டு போயிருக்கோம். வலை கம்மியாக எடுத்துகிட்டு போகல, 3 கொடுவலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருக்கோம். அந்த மாதிரி அந்த 3 கொடுவலை வலையுமே கடலில் தனித்தனியாக இறக்கி போடணும். கடலில் எடுத்துகிட்டு போயிருக்க கொடுவலை ஃபுல்லாக வலை எல்லாத்தையும் கடலில் இறக்கி முடிச்சுட்டு இப்போ 2வது கொடுவலை வலையும் ஃபுல்லாக இறக்கி முடிச்சாச்சுங்க. எடுத்துகிட்டு போயிருந்த கடைசி வலையையும் கடலில் இறக்கி முடித்ததுக்கு பிறகு நம்ம அப்படியே ரிலாக்ஸுக்காக கடலில் எப்போயுமே ஒரு படகை ஒரு இடத்துல நிறுத்துறதுக்காக நங்கூரம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்திருக்கிறது ஆழ்கடலுங்க. ஆழ்கடலில் நங்கூரம் போட்டு படகை நிறுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக பாராஷூட்டு, அதாவது காற்றுல பறக்கிற மாதிரி பாராஷூட்டு, இதுவே அப்படியே தண்ணியில் பறந்து போட்டை ஒரு சைடு நிறுத்தி வச்சுக்கிட்டே வருங்க. அதுக்காக தான் பாராஷூட் யூஸ் பண்ணுறோம். அந்த பாராஷூட்டை வச்சு போட்டை ஒரு இடத்துல நிறுத்திட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது மீன் பிடிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணாருங்க. மீன் எப்படி பிடிக்கிறோம், என்னென்ன விதமாக பிடிக்கிறோம் அப்படின்னுங்கிறத இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்கு முன்னாடி வாங்க எடுத்துகிட்டு வந்திருக்க சாப்பாடை சாப்பிட்ருவோம். இது தாங்க அந்த பாராஷூட்டு மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா காற்றுல பறக்கிற பாராஷூட்டு மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதில் கடலில் போட்டு ஒரு இடத்துல ஒரு படகை, எவ்வளோ பெரிய படகாக இருந்தாலும் அதை இழுத்து நிற்க வைக்கிற அளவுக்கு திறன் இந்த பாராஷூட்டுக்கு இருக்குங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிறது சின்ன சைஸில் ஃபைபர் போட்டில் யூஸ் பண்ணுற பாராஷூட்டு.
இதுவே பெரிய போட்டில் யூஸ் பண்ணுற பாராஷூட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. அப்ப நல்ல மெதவுள்ளே ஓடியாந்து போட்டு கரெக்டா அண்ணன் முடிச்ச அடியா கரெக்டா பெரிய நானும் பயப்படுறேன். அது ஒரு பக்கம் இருக்கு, நான் என்ன பண்றது? அள்ளி போடுறேன். கரண்டி கரண்டி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கடலில் இறக்கி போட்டிருக்க வலையில் போய் தூண்டில் போடுறதுக்காக இறம் இருக்கா அப்படின்னுங்கிறத பார்க்க போனோங்க. கோலா மீன் கம்மியாக இருந்ததுனால மொத்தம் 3 கொடுவலை வலையில் ஒரு கொடுவலை வலையை நம்ம திரும்ப கடல்லேருந்து எடுத்துடலாம் அப்படின்னுங்கிறதுக்காக எடுத்து அதில் கிடைக்கிற மீன் ஒரு நம்மளுக்கு இப்போ தேவை 220 தூண்டில் நம்மள்கிட்ட இருக்குது. 220 மீன் எடுக்கணும் அப்படின்னுங்கிறதுக்காக ஒரு வலையே நாங்கள் வந்து கடல்லேருந்து நாங்கள் திரும்ப படகுல பற்றி அந்த 220 மீனை எடுக்கிறோம். எதுக்காக அப்படின்னுங்கிறத நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ நம்ம தூண்டில் கடலில் கேர மீனுக்காகவும் பரலா மீனுக்காகவும் போட்டுட்டு போகிறோம். 220 தூண்டில் உள்ள எங்கள்கிட்ட இந்த தூண்டில் தாங்க இப்போ நம்ம கடலில் கட்டிட்டு போகிறோம். கோலா மீனுக்கு வந்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இந்த கேர மீனும் பரலா மீனும் பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு லாபம் அப்படின்னுங்கிறதுக்காக அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைமில் இந்த மாதிரி வேலைகளை பார்ப்போம். கேர மீனுக்கும் பரலா மீனுக்கும் கயிற்றை எல்லாத்தையுமே கட்டி முடிச்சுட்டு வந்து நாங்கள் வலையை எல்லாத்தையுமே பற்றி பார்த்தோம் அப்படின்னா வலையில் எங்களுக்கு கோலா மீன் நினச்ச அளவுக்கு கிடைக்கலங்க. ஆனால் நினச்ச அளவுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நாங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் மீன் கிடைக்கும் அப்படின்னுங்கிற ஒரு சந்தோஷத்துலையும் இந்த கிடைச்ச மீனை காப்பாற்றணும் அப்படின்னுங்கிறதுக்காக ஒரு 1.5 பாக்ஸ் மீன் இருக்குங்க. 1.5 பாக்ஸ் கோலா மீன் இருக்கும். இதுதாங்க பறவை கோலா மீன். இந்த பறவை கோலா மீனை நல்லா தண்ணியை ஊற்றி அலசி பிடிச்ச உடனே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஐஸ் பாக்ஸில் வைக்கிறோம். ஐஸ் பாக்ஸில் வச்சு முடித்ததும் நம்ம கேர மீனுக்காகவும் பரலா மீனுக்காகவும் கட்டியிருக்க தூண்டியில் போய் கிளப்பணுங்க. இப்போ ஒரு வழியாக வலை எல்லாத்தையுமே கிளப்பி முடிச்சாச்சு. இதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணிலேருந்து 4 மணி ஆயிடுங்க. இந்த மாதிரி பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே அலசி ஐஸ் பாக்ஸில் வச்சதுக்கு பிறகு நம்ம கட்டியிருக்க தூண்டிலுக்கு போய் தூண்டிலில் மீன் வருதா அப்படின்னுங்கிறத நம்ம போய் பார்ப்போங்க. இதுதாங்க எங்களோட ரெகுலராக கோலா மீனுக்கு வந்தோம் அப்படின்னா பார்க்குற தொழில் பார்க்குற மெத்தடு.
மீன் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னுங்கிறத உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். கடல்லேருந்து பிடிச்ச உயிர் மீனை அப்படியே எடுத்து ஐஸ் பாக்ஸில் வைக்கும் போது நல்ல உயிர் பதமாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நாங்கள் கரையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த ஐஸை நல்லா எடுத்து ஐஸை மறுபடியும் ஒரு தடவை உடச்சி இந்த மீனை எடுத்து கொட்டி நல்லா ஐஸ் வச்சதுக்கு பிறகு போயிட்டு இப்போ நம்ம கட்டி வச்சுருக்க தூண்டில கிளப்பிக்கிட்டே போகிறோங்க. இரநூத்தி 220 முளையும் கிளப்புறதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 3.25 மணி நேரம் டைம் தேவை. கிட்டத்தட்ட இருட்டிடுங்க. இந்த கைத்தை கிளப்பி முடிக்கிறதுக்குள்ளே இருட்டிடும். இருட்டினதுக்கு பிறகு இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு தயாராகி தூரத்தை பொறுத்து டைமிங் ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் கழித்து நம்ம வீட்டுக்கு போவோங்க. இது தாங்க நாங்கள் ரெகுலராக பார்க்குற கோலா மீன் பிடிக்கிறதுக்கான மெத்தடு. இந்த மெத்தட் யார் யாருக்கெல்லாம் புதுசாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, இந்த காற்றுல யார் யாரெல்லாம் தொழில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு இதோட காற்று சீற்றம் எப்படி தெரியுது அப்படின்னுங்கிறதையும், உண்மையாகவே இன்றைக்கி இருக்கிற சூதோஷ நிலை ரொம்ப மோசம்தாங்க. கடலில் உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னுங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் மீன் பிடிக்க நம்ம வந்தாச்சு. வீட்டில் நம்மளை நம்பி நிறைய ஜீவன்கள் இருக்குது. அவங்களுக்காக மீனை பிடிச்சிட்டு நல்லபடியாக சேஃபாக போவோங்க. இந்த மாதிரி தாங்க கடலில் பரலா மீன் தூண்டியில் வரும்போது நல்லா பாஞ்சிக்கிட்டு வரும். அந்த மீனை எப்படி போட்டில் தூக்குறோம் பாருங்கள். பார்த்தீங்களா, இதுதான் பரலா மீன். கடலில் உயிரோடு பார்க்குறதுல ரொம்ப அழகான மீன்னா அது இந்த பரலா மீன் தான். இங்கிலீஷில் மகிமகி ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகிமகி ஃபிஷ்ஷையும் தூண்டில் வலையில் 2 விதமாகவும் பிடிக்கலாம். ஆனால் தூண்டில் பிடிக்கிற மகிமகி ஃபிஷ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கலர் மாறாமல். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு 7 பரலா மீனும் ஒரு பெரிய கேர மீனும் கிடச்சிருக்கு. ஒரு 1.5 பாக்ஸ் கோலா மீன் கிடச்சிருக்கு. இதில் நாங்கள் கடலுக்கு வந்திருக்க 7 பேரில் ஆளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னுங்கிறத மீனை போய் விற்றதுக்கு பிறகு தாங்க எங்களுக்கு தெரியும். எப்படியும் குறைஞ்சது ஆளுக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்கும். நாங்கள் 24 மணி நேரம் பார்த்த வேலையில் இந்த கோலா மீன் பிடிக்க வந்ததில் எங்களுக்கு ஒரு ஆளோட ஒரு சம்பளம் ஒரு ஆளுக்கு ஒரு 1000 ரூபா இருக்குங்க. போட்டு ஓனருக்கு ஒரு 3000 ரூபாலேருந்து 4000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.